வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சம்மரில் செய்யக்கூடிய ஒரு வத்தல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வத்தல் ரெசிபினாலே பச்சரிசியில் தான் பெரும்பாலும் எல்லோரும் செய்வோம். இன்றைக்கி நான் இட்லி அரிசியில் செஞ்சுருக்கேன். ரொம்பவே அருமையாக வந்திருக்கு. ரெசிபி செய்முறையை எப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம புழுங்கல் அரிசி வத்தல் தான் செய்ய போகிறோம். புழுங்கல் அரிசியை நம்ம கழுவி வெயிலில் உணர்த்திட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜவ்வரிசி சேர்த்து மிஷினில் கொடுத்து அரைச்சி செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஊற வச்சு கிரைண்டரில் அரைச்சும் செய்யலாம். நான் ஒரு படிக்கு அரிசி எடுத்து நல்லா மிஷினில் கொடுத்து 150 கிராம் ஜவ்வரிசி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அடுப்பு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு குக்கர் எடுத்துக்கணும். இதில் நான் ஒரு 2.5 படிக்கு தண்ணி அளந்து ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும், நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒரு படியால் நான் ஒரு ஃபுல்லாக மாவு எடுத்திருக்கேன். கப்பில் எடுத்துக்கிட்டாலும் கிளாஸில் எடுத்துக்கிட்டாலும் எதில் அளந்தாலும் அதால் ஒரு 2.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கணும். நான் இப்போ இது ஃபுல்லாக மாவு எடுத்திருக்கேன். இதில் ஒரு 2.5 கப்பு அளவுக்கு தண்ணி எடுத்து குக்கரில் ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம். இது எதுக்கு கரைக்கிறோன்னா கட்டி விழாத இருக்கும். இப்போ பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா செய்யும்போது உங்களுக்கு மாவாக அப்படியே சேர்த்து டைரெக்டாக போட்டிங்கன்னா கட்டி விழுந்துடும். இது மாதிரி கரைச்சிட்டு சேர்த்தோம்னா ஈஸியாகிடும். நல்ல தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மாவு அது மாதிரி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ அடுத்தது பச்சை மிளகா ஒரு 8 நம்பர் எடுத்திருக்கேன். அதோட ஜீரகம் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி போட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை ரெண்டையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பச்சை மிளகா ஜீரகம் ரெண்டையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாவை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும். நல்லா எல்லா மாவையும் சேர்த்துட்டோம். நல்லா கை விடாத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மாவு நல்லா வெந்து வர வரைக்கும் நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் இது மாதிரி கெட்டியானோடனே நம்ம இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப கட்டி ஆகிடுச்சுன்னா கரையாது கஷ்டம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகா ஜீரகம் அரைச்ச விழுதை இதில் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் எடுத்துருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் கை விடாத. வெந்ததும் இந்த மாதிரி ஆகிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் முழுசாக இதில் சேர்த்துருவோம். இது டேஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி உட்டன் ஸ்டிக் இருந்தால் உங்களுக்கு கிளறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஆற வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் அச்சில் சேர்த்து புழிஞ்சிடலாம். இன்னும் ஆறுனதும் இன்னும் நல்லா கெட்டியாக வந்துடும். இப்போ மாவு வெந்துருச்சுன்னா உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுக்கலான்னா இந்த மாதிரி நல்லா ஷைனிங்காக இருக்கும். அந்த மாதிரி வந்துட்டாலே நல்லா மாவு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம காலையில் வெயிலுக்கு முன்னாடி வத்தல் புழியணும் அப்படின்னு நினச்சா நம்ம நைட்டு இது மாதிரி மாவு ரெடி பண்ணிவிட்டு குக்கரில் இது மாதிரி மூடி வச்சிட்டோம்னா நல்லா அந்த வார்ம்லேயே அப்படியே இருக்கும். காலையில் எழுந்துச்சி செய்யறதுக்கு கரெக்டாக இருக்கும். மாவும் நல்லா கெட்டியாகிடும். புளியறதுக்கும் நல்லா வசதியாக இருக்கும். இதை அப்படியே மூடி வச்சுருவோம். இப்போ மாவு ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம வத்தல் போட்டு எடுத்துடலாம். ரிபன் பக்கோடா செய்யக்கூடிய அச்சு தான் எடுத்திருக்கேன். இந்த அச்சு எடுத்ததுனால நான் ஜீரகத்தை நான் அரைச்சி தான் சேர்த்துருக்கேன். நம்ம அப்படியே முழுசாக சேர்த்தோம்னா இதில் மாட்டிக்கும். நமக்கு ஃபுல்லாக அந்த ஷேப் வராது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த முறுக்கச்சில் மாவை சேர்த்துருவோம். இது மாதிரி நம்ம ஸ்பூன் யூஸ் பண்ணிட்டோம்னா கையெல்லாம் ஆகாது. ஈஸியாக இருக்கும் நமக்கு செய்யறதுக்கும். இப்போ நான் இது மாதிரி ஒரு ஸ்டார் அச்சு போட்டிருக்கேன். அதுலேயும் நம்ம செய்யலாம். முறுக்கு வத்தல்ன்றதுனால நமக்கு எந்த அச்சு பிடிக்குதோ அந்த அச்சில் செஞ்சுக்கலாம். இப்போ இதை நம்ம அதை அப்படியே எடுத்தோம்னா எடுக்கிறதுக்கு வராது, உடஞ்சி வந்துடும். அதனால் பேக் சைடு
கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சுட்டு ரொம்பவும் தெளிக்காத இப்படி அப்ளை பண்ணிக்கணும். இதுமாதிரி தண்ணியை தொட்டுக்கிட்டு இப்படி எடுத்தோம்னா நல்லாவே எடுக்கிறதுக்கு வரும். நல்லா இப்படி முழுசாக வரும் எடுக்கிறதுக்கு. எல்லாத்தையும் இதே மாதிரி எடுத்துடலாம். நல்லா இது மாதிரி வெள்ளை துணியில் நம்ம தண்ணியில் நனைச்சிட்டு இது மாதிரி வத்தல் போட்டு எடுத்தால் ரொம்ப நல்லது. இப்போ இந்த முறுக்கு வத்தலை ஒரு 3 நாள் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை எண்ணெயில் வறுத்து காட்டுறேன். இப்போ அடுப்பை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். எண்ணெய் வந்து நல்லா காயணும். இப்போ நான் ஸ்டார் அச்சியில் போட்ட வத்தலை ஃபஸ்ட்டு நான் பொரித்து காட்டுறேன். நல்லா நம்ம பச்சை அரிசியில் எப்படி போட்டால் வருமோ அதே மாதிரி தான் இந்த புழுங்கல் அரிசிலையும் வரும். ஒன்றும் வித்தியாசம்லாம் தெரியாது. டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். அடுத்தது நம்ம ரிப்பன் அச்சில் புழிஞ்சதை அந்த வத்தலையும் போட்டு காட்டுறேன். இவ்வளோ அழகாக பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நல்லா அதே பச்சை அரிசியில் செய்கிற மாதிரியே அதே வெள்ளை நிறத்தில் நல்லா அருமையாக பொரிஞ்சு வந்திருக்கு. இட்லி அரிசியில் செஞ்ச வத்தல் நல்லா மொறுன்னு வெள்ளை நிறத்தில் சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் புழுங்கல் அரிசியில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே அருமையாக வரும். இந்த ரெசிபி செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு பாருங்கள். அப்படியே தொட்டாலே அப்படியே உடையுது. நல்லா மொறுன்னு சூப்பராக வந்திருக்கு.